வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற எக்ஸல் டாபிக் அலைன்மெண்ட். அலைன்மெண்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு டேட்டாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அந்த டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த டேட்டாவோட கண்டென்ட் எவ்வளவு குவாலிட்டியா இருக்கணுமோ அதே மாதிரி அந்த டேட்டாவோட அலைன்மெண்ட் ஆர் ஃபார்மட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னதான் அந்த டேட்டாவோட குவாலிட்டி பர்ஃபெக்டா இருந்தாலும் அந்த அலைன்மெண்ட் ப்ராப்பரா இல்லை அப்படின்னா அது ஒரு நல்ல லுக் அண்ட் ஃபீல் கொடுக்காது. ஸோ இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அலைன்மெண்ட், அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அலைன்மெண்ட் பற்றி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரோவோட ஹைட் அண்ட் காலமோட வித் டிஃபால்ட் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட் தெரிஞ்சுக்க ஏதாவது ஒரு ரோஸ் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ரோ செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்க, அந்த ரோ ஹைட் அப்படின்னு இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாகவே இந்த ரோ ஹைட் 15 இருக்கும். காலம் வித் 8.43 இதுதான் டிஃபால்ட் காலம் வித் சைஸ். இந்த அலைன்மெண்ட் அப்படின்ற ஒர்க் ஷீட்ல டைப்ஸ் ஆஃப் அலைன்மெண்ட், இதோட ஃபங்க்ஷன் என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸா ரோஸோட ஹைட் 15 அண்ட் காலமோட வித் 8.43 சொன்னோம். பர்டிகுலர் செல்ல அந்த டேட்டா ஃபிட் ஆகல அப்படின்னா எய்தர் ரோவோட ஹைட்டையும் இந்த காலமோட வித்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காலம் பியோட காலம் வித் என்னன்னு செக் பண்ணிங்கன்னா 10.43, பட் இது 8.43 இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் விசிபிளா இருக்கும். வேற காலம் சில காலமோட வித் பார்த்தீங்கன்னா 19.14. இது நான் 8.43 டிஃபால்ட்ல வச்சேன் அப்படின்னா இங்க இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டா விசிபிளா இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி காலமோட வித்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். காலமோட வித்தை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு அந்த காலமை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா காலம் வித் இருக்கும். இங்க என்ன காலம் வித் தேவையோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் வே, காலமோட வித் டிஃபால்ட்டா 8.43. இப்போ நம்ம 8.43 காலம் வித்ல வச்சுக்கலாம். இப்போ 8.43 பட் இன்ஃபர்மேஷன் விசிபிளா இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காலமை செலக்ட் பண்ணிட்டு இந்த கர்சர் பாருங்க, இந்த பிளஸ் சிம்பிள் இருந்து கிராஸ் மாதிரி மாறுது. இப்போ இங்க டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸல் அதோட இன்பில்ட் ஃபங்க்ஷனால ஆட்டோமேட்டிக்கா அதோட காலம் வித் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். டைப்ஸ் ஆஃப் அலைன்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் டாப் அலைன், மவுஸோட கர்சர் பாருங்க, இதான் டாப் அலைன். ஸோ இந்த டாப் அலைன் அண்ட் மிடில் அலைன் அண்ட் பாட்டம் அலைன் இது மூணுமே வெர்டிகல் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ அதுக்காக தான் நான் இங்க வந்து ரோவோட ஹைட்டை 15 அப்படின்றத 13 சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பை டிஃபால்ட் இங்க ரோ ஹைட் 15 இருக்கும்போது இந்த டாப் அலைன்மெண்ட் என்ன பண்ணாலும் சேஞ்சஸ் இருக்காது. பாருங்க, நான் டாப் அலைன்மெண்ட் பண்றேன், பாட்டம் அலைன்மெண்ட் பண்றேன் அண்ட் மீடியம் அலைன்மெண்ட் பண்றேன். ஸோ இப்போ இந்த ஃபோர்த் ரோல டாப் அலைன்மெண்ட் நான் இதோட ரோ ஹைட் 15. ஸோ இப்போ டாப் அலைன்மெண்ட் பண்ணாலும் சரி, மிடில் அலைன் பண்ணாலும் பாட்டம் அலைன் பண்ணாலும் ஸ்டில் எந்த சேஞ்சஸுமே நடக்கல. இந்த சேஞ்சஸ் எப்போ வரும் அப்படின்னா ரோவோட ஹைட் ஹையரா இருக்கும்போது மட்டும்தான் இந்த பாட்டம் அலைன்மெண்ட் இது எல்லாம் ஒர்க் ஆகும். ஸோ அப்போதான் இது பாசிபிளா இருக்கும். ரோ ஹைட் மோர் தென் 15 இருந்தால் மட்டும்தான் இந்த சேஞ்சஸ் நம்மளால விசிபிளா பார்க்க முடியும். இந்த செல்ல ரோவோட ஹைட் 30. ஸோ இப்போ நான் இது டிஃபால்ட்டா டாப் அலைன்ல இருக்கு. இப்போ நான் மிடில் அலைன் சேஞ்ச் பண்ணனா இங்க மிடில்ல மாதிரி இருக்கு, பாட்டம் அலைன் பண்ணும்போது பாட்டம் போகுது. ஸோ இது மூணுமே வெர்டிகல் மூவ்மெண்ட்ல தான் நடக்குது. ஆப்வியஸ்லி ரோவோட ஹைட் 15 and above இருக்கணும். ஸோ இப்போ டாப் அலைன் அதே மாதிரி மிடில் அலைன் பார்த்தோம் அண்ட் பாட்டம் அலைன் சேம். லெஃப்ட் பார்க்கும்போது பை டிஃபால்ட்டா எக்ஸல்ல லெஃப்ட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது லெஃப்ட்ல தான் இருக்கு. இந்த சென்டர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த செல்லோட சென்டர்ல இருந்து இது ஸ்டார்ட் ஆகும். ரைட் ஆப்ஷன் சொல்லும்போது ரைட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா
everything is possible ரைட்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த ஓரியன்டேஷன் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா டெக்ஸ்ட்டை டயகனலி இல்லை வெர்டிகலி ரொட்டேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாசிபிள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஓரியன்டேஷன் ஐக்கானை கிளிக் பண்றேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணும்போது மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். கவுண்டர் கிளாக்வைஸ், வெர்டிகல் டெக்ஸ்ட், ரொட்டேட் டெக்ஸ்ட் டவுன், மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார்மேட் செல் அலைன்மெண்ட். இந்த ஃபார்மேட் செல் அலைன்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை எந்த டிகிரியில் சேஞ்ச் பண்ணணும், 45 டிகிரியில் வேணுமா இல்லை உங்களுக்கு -38 இல்லை 90 டிகிரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வெர்டிகலாக மாறிடும். டிக்ரீஸ் இன்டென்ட் அந்த டைப் அலைன்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்க்ரீஸ் இன்டென்ட் அலைன்மெண்ட் இதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இந்த செல் பார்டர் ஹைலைட் பண்றேன். இந்த செல் பார்டர் பார்த்தீங்கன்னா க்ளோசஸ்ட் டு த செல் பார்டராக இருக்கும் இதோட டெக்ஸ்ட். ஸோ அந்த செல் பார்டர்ல இருந்து ஃபியூ மில்லிமீட்டர்ல இருந்து அந்த டெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம இன்க்ரீஸ் இன்டென்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்க்ரீஸ் இன்டென்ட் நான் கிளிக் பண்றேன். ஃபர்ஸ்ட் கிளிக். இப்போ பார்த்தீங்கன்னா செல் பார்டர்ல இருந்து அந்த எவ்ரி திங் இஸ் பாசிபிள் ஃபியூ மில்லிமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அகைன் இன்க்ரீஸ் ஆகுது. தேர்ட் டைம் கிளிக் பண்றேன், இன்க்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் இன்டென்ட் அப்படின்றது ஸோ இது செல் பார்டர்ல இருந்து இவ்வளவு தூரம் எனக்கு தேவையில்லை, ஸோ ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் டிக்ரீஸ் இன்டென்ட். இந்த ஆப்ஷன்ஸ் எங்க யூஸ் ஆகுறது அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து WrapText. ஸோ WrapTextோட ஒரு பெஸ்ட் யூஸ் அந்த பர்டிகுலர் செல்லோட காலம் வித் அட்ஜஸ்ட் பண்ணாது, வெரஸ் ரோவோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ரோவோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணி மல்டிபிள் லைன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த டேட்டா அந்த செல்ல இருக்க இன்ஃபர்மேஷன் விசிபிளா இருக்க மாதிரி நமக்கு காட்டும். அதுதான் வந்து இந்த WrapTextோட ஃபங்க்ஷன். இப்போ இந்த WrapTextல பாத்தீங்கன்னா everything is possible if we work hard with the passion. இது செல்ல ஃபிட் ஆகல. ஸோ இப்போ WrapText ரெண்டு விதமா இந்த செல்லோட இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட்டா விசிபிள் பண்ணலாம். இது காலம் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு காலம் வித் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அட்ஜஸ்ட் பண்ணா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இந்த இடத்துல எனக்கு காலம் வித் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை, வெரஸ் ரோ ஹைட் இன்க்ரீஸ் ஆகி டேட்டா விசிபிளா இருந்தா போதும் நீங்க ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா இப்போ WrapText ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணலாம். கம்ப்ளீட் கண்டென்ட் நம்மளால வியூ பண்ண முடியுது. பிளஸ் காலம் வித் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஏன்னா நமக்கு ப்ரெஃபரன்ஸ் கிடையாது. ஸோ அதனால ரோவோட ஹைட் இன்க்ரீஸ் ஆனா போதும், ஸ்டில் அந்த கண்டென்ட் நம்மளால விசிபிளா பார்க்கணும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் merge அண்ட் சென்டர். ஸோ மல்டிபிள் செல்ஸ்ல இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம merge பண்ணிட்டு அந்த செல்லோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்றது தான் merge அண்ட் சென்டரோட ஃபங்க்ஷன்ஸ். டெஸ்ட் E13 செல் நம்பர் E13 and F13 if it works, cell G13 or not. Test if it works or not. நான் மூணு செல்லை merge பண்றேன். இங்க டெஸ்ட் மட்டும் தான் இருக்கு. if it works or not அப்படின்ற அந்த ரெண்டு செல்ல இருந்த இன்ஃபர்மேஷன்ஸ் டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் merge and centerோட ஃபங்க்ஷன்.